கனிவானவர்களே, பொறாமையுடைய உச்சகட்ட ஒரு தாக்கம் தான் ஒரு மனிதரை கொல்றதுக்கு இயலாதுன்னு போற கட்டத்தில் மறைமுகமாக நாங்கள் கொலை செய்யறதுக்காக வேண்டி அவரை படுக்க போடுறதுக்காக வேண்டி எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் இந்த சிஹர் சூனியம். கனிவானவர்களே, இதனுடைய தாக்கம் ஏற்படுமா இல்லையாண்டா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கருத்து என்னடா லா யதஅஸ்ஸரு இல்லா பிஇذنஹி தஆலா. இதான் என்ன கொள்கை அப்படின்னா, சூனியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய நாட்டம்னு வந்துட்டா அல்லாஹ் நாடினா தான் அதனுடைய தாக்கம் உண்டாகும், இல்லாட்டி அதனுடைய தாக்கம் உண்டாலும் உண்டாக மாட்டார். நான் தெளிவாக இருக்கும். வெறுமனே சூனியம் செஞ்சாலே தாக்கம் உண்டாகிச்சு, சூனியம் தாண்ட முடிவுக்கு வரதுக்கு மேலாது. அதுக்கு பல அடையாளங்கள் இருக்கு. ஆனால் சூனியம் உண்மையிலேயே தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையானோ உண்மையில தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் சூனியத்தால். இதான் என்ன கொள்கை. ஆனால் அல்லாஹ் நாடினா என்ன செய்யும்? கட்டாயமாக தாக்கத்தை உண்டாகும். இதில் முதலாவது நான் இதிலிருந்து தவிர்த்து கொள்றதுக்காக வேண்டி என்ன விளங்கணும்னா, முதலாவது விளங்கணும் சூனியத்துடைய வகைகளை. கலைஞர்கள் இதை 5 வகையாக பிரிப்பாங்க. எத்தனை வகையாக? 5 வகையாக பிரிப்பாங்க. அதுல ஒரு வகை தான் சூனியத்துடைய ஒரு வகை தான் சொல்லுவாங்க செஹ்ரு தஃப்ரீக். நல்ல ஒத்துமையாக இருக்கக்கூடியவங்களை பிரிச்சுறதுக்காக வேண்டி, பிரிச்சு விட்டதுக்காக வேண்டி செய்யக்கூடிய சூனியம். எப்படின்னா, அது குடும்பங்களாக இருந்தாலும் சரி, நல்லா கணவன் மனைவி ஒத்துமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அல்லது ஒரு லேண்ட் பக்கத்து வீட்டார்கள் ஒரு ஒத்துமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அல்லது சகோதர சகோதரிகள் நல்ல ஒத்துமையாக முவாஃபக்கு கீழால மஷூரா பண்ணி ஒத்துமையாக வாழ்றாங்க, அல்லது ஒரு ஊர்ல ஒரு நிர்வாகம் நல்ல முறையில் மசந்தாக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இவங்களை அப்படியே இல்லாமலாக்கிறதுக்காக வேண்டி, இவர்களுடைய அந்த இதை துண்டு துண்டாக பிரிச்சுறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய சூனியம் தான் இந்த சூனியம். அதாவது அல் இஸ்திஆனத்து பில் ஜின்னி வஷயாத்தி மார்க்கம் சொல்லுவாங்க. ஜின்களை வச்சும், அதாவது கெட்ட ஷைத்தான்களை வச்சும் இதை பிரிச்சுறதுக்காக வேண்டி பல உபாயங்களை பாவிச்சு, பல திட்டங்களை பாவிச்சு என்ன செய்யறதுக்கு ஏறும், இப்படி துண்டு துண்டாக பிரிச்சுறதுக்கு ஏறும். இது முதலாவது வரை. ரெண்டாவது ஒரு வரைக்கு என்னன்னா சொல்லுவாங்க ஸஹ்ருல் முஹப்பத்தி வல் அத்துஃப். தெளிவாக இருக்கு. அதாவது நேசத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி, மவத்தத்தை பாசத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி இதுல என்ன செய்யறது, இப்ப சூனியத்தை கை எடுக்கிறது. கனிவானவர்களே, ஒருத்தருக்கு முஹப்பத் ஏற்படுத்துறதுக்கு குர்ஆன ஹதீஸை சொல்லி குணத்துடைய தாக்கங்களை சொல்லி இப்படித்தான் ஏற்படுத்தணுமே தவிர சூனியம் செஞ்சு ஏற்படுத்தக்கூடாது. அது கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ன செய்யலாம், கணவன் கொஞ்சம் ஒரு ஜாய் போகும்போது அவரை தண்டை வசப்படுத்துறதுக்காக வேண்டி, அல்லது மனைவி ஒரு போங்குல போறாடா அவ கடினமான போக்குல அவ கொஞ்சம் வசப்படுத்துறதுக்காக வேண்டி, அல்லது யாராவது கடினமான போக்குல அங்கே இருந்தாங்கன்னு அவங்கள வசப்படுத்துறதுக்காக வேண்டி, அதாவது இப்படின்னு சொல்லுவாங்க தஹ்பீபுல் மர்ஆன். இதெல்லாம் இருக்கு. அப்படின்னா ஒரு பெண் ஒருத்தர் விரும்புறாரு, இவளை நேசப்படுத்துறதுக்காக வேண்டி சூனியம் செஞ்சு இவங்களுக்கு ஏதாவது குடிக்க சாப்பிட கொடுத்து உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்தி தன்னை முஹப்பத்தை அப்படியே பதிய வச்சிருக்கிறதுக்காக வேண்டி, அல்லது ஒரு கணவனை ஒரு பெண் ஒரு கணவன் ஒரு ஆம்பளை விரும்புறா, இவரை வசப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி செஞ்சு கொடுத்துன்னு செய்யறதுக்கு ஏறும். இப்படி அந்த நேசப்படுத்துறதுக்கும் ஏறும். இப்படி வசப்படுத்துறது, அதாவது முஹப்பத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி சூனியத்தை கையில எடுத்து தின்ன கொடுத்து சாப்பிட கொடுத்து கடினமான போங்குடையவர்கள் ஒரு நிர்வாகம் இருக்கு. அந்த நிர்வாகம் கடினமான போங்குகள் இருக்கிறாங்க. இப்ப இவரை வசப்படுத்த நிர்வாகத்தை வசப்படுத்துறதுக்காக வேண்டி கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செஞ்சு என்ன செய்யறாங்க, சூனியத்தை செஞ்சு நிர்வாகம் வரக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தண்ணிலையோ அல்லது சாப்பாட்டிலையோ போட்டு கொடுத்து இந்த நிர்வாகத்தை வசப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்யறது, முஹப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இப்படி கொடுக்குறது. இப்படி கொடுக்காம குர்ஆன ஹதீஸை சொல்லி நல்ல குணங்களை சொல்லி இப்படித்தான் இவங்களை வசப்படுத்தணுமே தவிர இப்படி சூனியம் செஞ்சு வசப்படுத்தக்கூடாது. இது ரெண்டாவது வகை. மூன்றாவது வகை தெளிவாக விளங்க சொல்லுவாங்க ஸஹ்ரு தஹ்யீல். அதாவது சிந்தனையில ஹகீகத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு தோற்றமாக இருக்கும். அந்த தோற்றத்தை அப்படியே மற்ற பக்கம் மாற்றி அப்படியே மாற்றுறதுக்காக வேண்டி விளங்குறதுக்காக வேண்டி சூனியத்தை செய்யுது. அப்படின்னா அந்த ஃபிரௌன் நிறைய கம்புகளை தான் கொண்டு போட்டான், நிறைய அந்த கவுடுகளை தான் கொண்டு போட்டான். இப்போ என்ன செஞ்சிச்சு, எல்லாம் அந்த சூனியக்காரர்கள் அந்த சூனியத்தை ஏற்படுத்தான். அப்போ அப்படியே அதெல்லாம் பாம்பாக மாற ஆரம்பிச்சிட்டு வெளியில் பார்க்கக்கூடிய எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசாவை போட்டாங்க, அது தஹவ்வலத் இலா சாபான், அது அப்படியே பெரிய பெரிய பாம்பாக மாறி அந்த கயிறுகளையும் அந்த கட்டைகளையும் அப்படியே விழுங்கிச்சு. இப்போ அந்த சூனியம் இல்லாமல் போயிடுச்சு. இதே பெரிய வரலாறு நாங்கள் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், கிரகிச்சிருப்போம். அப்போ இப்படியும் என்ன செய்யறதுக்கு ஏழும், அந்த கெட்ட இவைகளை வச்சு சூனியம் செய்யறதுக்கு ஏழும். இது மூணாவது வகை. நான்காவது வகையோடு இருக்கிறேன்னு சொன்னால் நல்லா பாதுகாக்கணும் ஸஹ்ருல் மரத். நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக சம்பாதிச்சு நல்லா முன்னுக்கு வந்து கொண்டு இருப்பார். சமூகத்தில் பார்த்தா திடீர்னு ஆள் காணாமல் போயிட்டு இருப்பாங்க. அது யாரை, தன்னோட குடும்பத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஊரில் இருக்கக்கூடிய பொறாமக்காரர்கள் அந்த பொறாம கூடி அப்படியே தாக்கம் ஏற்படுத்தி சூனியத்தை செஞ்சு விட்டுருவாங்க. இவர் காலப்போக்கில் என்ன செய்வார், வீட்டு விட்டு வெளியே வரமாட்டார். இவருக்கு கடுமையான நோய்கள் அறிஞர்கள் சொல்லுவாங்க இவருக்கு 2 விதமாக வரும். ஒன்று, அதாவது உடம்புல ஒரு பகுதி வேலை செய்யாது, ஒரு பகுதி வேலை செய்யும், இன்னொரு பகுதி வேலை செய்யாது. மேல் பகுதி வேலை செய்யும், கீழ் பகுதி வேலை செய்யாது. அது உடம்புல ஒரு பகுதி வேலை செய்யும், இன்னொரு பகுதி அதாவது பேரலைஸ் மாதிரி ஒரு பகுதி வேலை செய்யாமல் போயிடும். இதனுடைய தாக்கம் உண்டாகும். கட்டாயமாக இதனுடைய தாக்கம் இருக்கு. இன்னொரு வகைக்கு சொல்லுவாங்க, அந்த ரெண்டாவது என்னடா அந்த சூரியத்துடைய இன்னொரு தாக்கம் தான் முழு உடம்புலையும் பயங்கரமான வலி இருக்கும்.
தாக்கம் இருக்கும். பயங்கரமான காயம் போல வலிகள் எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். இதுவும் அந்த சூரியனுடைய தாக்கம் தான். இப்படியும் செய்யறதுக்கு ஏறும், இப்படியும் செஞ்சு அவர்களை அப்படி என்ன செய்யறதுக்கு ஏறும், நொக்காக்குறதுக்கு, கீழே போடுறதுக்கு ஏறும். இது 4வது வகை. 5வது ஒரு வகை இருக்கு என்னன்னா, கண்ணியமானவர்களே சொல்லுவாங்க ஷஹ்ருல் ஹுமுல். நல்ல சமூகத்தில் படித்த அறிவாற்றல்ல நல்ல யோகிச்சு முன்னால் வரக்கூடியவர் இருப்பாங்க. இவர்களுடைய புத்தி சுயாதீனத்தை கீழே போடுறதுக்காக வேண்டி, இவர்களுக்காக வேண்டி சூரியத்தை செஞ்சு இவர்களுக்காக வேண்டி கொடுக்குறது. அது அது சீனியில் போட்டு அல்லது உப்புல போட்டு அல்லது ஏனைய வஸ்துக்களில் சாப்பாடுகளில் குடிப்பானங்களில் கலந்து கொடுக்குறது. இப்போ என்ன நடக்கும்டா, இவங்க அப்படியே சோம்பேறியாக மாறிடுவாங்க. இப்போ இவங்க அப்படியே தனக்கு ஏழான்ற முடிவுக்கு வந்துடுவாங்க. இவங்க என்னென்ன படித்தாங்களோ இதை காலப்போக்கில் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க மறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனுடைய தாக்கம் நிரந்தரமான இவங்களுக்குள்ள சுதாவில் தான் என்று சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட எப்போ பார்த்தாலுமே நிரந்தரமான தொடர்ச்சியான காய்ச்சல் போன்ற அந்த வலித்தன்மை இவங்கள்ட்ட இருந்து கொண்டே இருக்கும். இவங்கள்ட்ட அந்த சொல்லுவாங்க அது கஸ்லுத்தாய், எப்பொழுது பார்த்தாலும் அந்த சோம்பேறித்தனம் இருந்து கொண்டே இருக்கும். ஏண்டா அந்த சோம்பேறித்தனம் இல்லா போனால் முன்னுக்கு வந்து முன்னேறிடுவாங்க. அதுக்காக வேண்டி இவங்க அப்படியே கீழே போடுறதுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான பயங்கரமான சூனியம் தான் இந்த சூனியம். இப்படி அப்படின்னா 5 வகை இருக்குது. இந்த 5 வகையில் எதுவாக இருந்தாலும் இது அல்லாஹ் நாடினா தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லாட்டி தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதுதான் முடிவு. ஆனால் இதுக்கு நாங்கள் மிக முக்கியமான 2 விஷயம் நாங்கள் முன்னாலேயும் பார்த்துருக்கிறோம். இதை இல்லாமலாக்கிறதுக்காக வேண்டி 2 வருது. ஒன்று குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபின் நாஸ். அதிகமாக ஓதி தண்ணியில் ஊதி நாங்கள் தடவக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இதனுடைய தாக்கம் எங்கள் வாழ்க்கையில் முழுமையாக இல்லாமல் போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சூனியம் ஏற்பட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நிறைய ஆரம்ப காலங்களில் ஓதி கொண்டிருந்தாங்க அவுராதுகள். ஆனால் இந்த 2 சூறாவும் எப்போ இறங்கிச்சோ அப்போலேருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 சூறாக்களையும் அதிகமாக ஓதுவாங்க. சூனியத்துடைய எல்லா விதமான தாக்கங்களும் இதன் மூலமாக இல்லாமல் போகும். இது முதலாவது. 2வது தெளிவாக விளங்க காபுலில் அஹ்பார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, இந்த கலிமாக்கள் மட்டும் இல்லாட்டி, இந்த வார்த்தைகள் மட்டும் நான் ஓதி வராட்டி யஹூதிகள் சூனியம் செஞ்சு என்ன கழுதையாக மாற்றிருப்பான். லஜஅலத்னியல் யஹூத் ஹிமார். யஹூதிகள் சூனியம் செஞ்சு என்னோட இந்த பொறாமையால் என்ன கழுதையாக மாற்றிருப்பாங்க. அவ்வளோ பொறாமையுடைய தாக்கம். என்னதுவா அவுது வஜ்ஹில்லாஹில் அஸீம் அல்லதி லைஸ ஷைஉன் அஸம மின் வகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி அல்லதி லா யுஜாவிஸுஹுன்ன பர்ரு வலா ஃபாஜிர் வபிஅஸ்மாஇல்லாஹில் ஹுஸ்னா குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வமா லம் அஅலம் மின் ஷர்ரி மா ஹலக வபரஅ வஸரஅ. இது அதிகமாக ஓதி வரக்கூடிய நேரத்தில் சூனியம் செய்யப்பட்டிருந்தா முழுமையாக இல்லாமல் போகும். சூனியம் செஞ்சால் அதனுடைய தாக்கம் ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்த மாட்டாது. என்ற சிதத்தை சகோதரர்களே, நாங்கள் செய்கிறதோட எங்களோட மனைவி, எங்களோட பிள்ளை குட்டிகள் எல்லாத்துக்கும் கட்டாயமாக இதை படித்து கொடுத்து காலையிலையும் மாலையிலையும் தொடர்ச்சியாக ஓத வைக்கணும்.